இன்னைக்கு உலக நாட்டுல இருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பத்தி இன்னைக்கு அங்கங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. உலக நாட்டில் இருக்கிற தமிழ் உணர்வாளர்கள் அத்தனை பேருமே நான் உங்களை கைகூப்பி வேண்டி கேட்கிறேன். இந்த சென்னையில் இருக்க ஐடி கம்பெனிக்காரவங்க, ஐடில வேலை பார்க்கறவங்க, பெரிய பெரிய மில்ஸ் எல்லாம் வேலை பார்க்கறவங்க, நம்ம தமிழ் இனத்துக்காக இன்னைக்கு போராடி இருக்கோம், தமிழ் பாரம்பரியத்துக்காக போராடி இருக்கோம். அவங்க அத்தனை பேருமே நீங்க அங்கங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்துங்க. இது மிகப்பெரிய போராட்டமா வெடிக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழன் யாரு அப்படின்னு சொல்லி உலகம் பூரா பறைசாட்டணும். இன்னைக்கு கைது பண்ணிருக்கிற அத்தனை பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட மாணவர்கள் உள்ள போயிருக்காங்க. அவங்கள எந்த நிபந்தனை இல்லாம அவங்கள உடனடியாக வெளியே விடணும். வெளியே விடலன்னா பெரிய கொந்தளிப்பு நடக்கும். தமிழனா எங்க போனா அடிக்கிறீங்களா? கேரளா போனா அடிக்கிறான், கர்நாடகா போனா அடிக்கிறான், ஆந்திரா போனா அடிக்கிறான், ஒய்யாளா இலங்கை போனா அடிக்கிறான், உலக நாடு கூட அடிச்சுக்கிட்டு நாங்க சும்மா தாய் இதெல்லாம் பிறந்து அனாதை நாங்க நினைச்சிருக்கீங்களா? நாங்க அந்த காலத்திலேயே தமிழ் பாரம்பரியம் தான் முதல் கூர்னது. நீ எங்ககிட்ட நீ ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது யாரா? நீ எங்க இருக்கிற வந்த? நீ இந்த பீட்டா கம்பெனிக்காரன் தேவையாம யார் அவன்? எங்களை ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. உன் ஊர்ல சட்டி தர மாட்டேன். எங்க ஊர்ல சட்டி நிறைய இருக்காங்க எங்க நாட்டுல. நீ என்ன மஸ்துக்கு சட்டி தர மாட்டாங்க கொய்யால? நீ தயவு சொல்ல தமிழ் உணர்வாளர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவனா இருந்தா கண்டிப்பா அங்கங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம். இன்னைக்கு 5-6 தினங்களாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் குந்தரிச்சுக்கு இருக்கான். மாணவர்களும் பொதுமக்களும் இன்னைக்கு பெண்கள் கூட வீட்டுல உட்கார்ந்து பெண்கள் இன்னைக்கு நடுத்தருக்கு போராடிக்குவாங்க. அவங்க உணர்வை கொஞ்சமா இந்த மோடி அரசாங்கம் வேடித்தனமான அரசியல் பண்ணாம உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு உத்தரவு போட்டு நீ கைது பண்ண அத்தனை பேரை நீங்க வெளியிடணும். இல்ல மோடி அடுத்த வருஷம் நீ அடுத்த பீரியட்ல நீ வர முடியாது, எங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, கருப்பு அடிச்சுட்டாங்க கண்டிப்பா. இது முக்கால் சத்தியம் உண்மை. அது அதனால மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு வீதிக்கு வாங்க பார்ப்போம். எவனம் தான் பார்ப்போம். நம்ம பார்க்காத எதுவுமே கிடையாது. நம்ம பாரம்பரியத்தை பறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. இவன் யாரு நம்ம பாரம்பரியத்தை பறிக்க? நம்ம இதை நடத்தலையே. நம்ம முன்னோர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இது தோன்றினது ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டை நீ எப்படி என்னை தடுக்க முடியும்? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் உண்டு, ஒவ்வொரு நடைமுறை உண்டு. அப்ப எல்லா மாநிலத்திலும் நீ பிடிக்கிற, எல்லா மாநிலத்திலும் அவருடைய கல்ச்சரை எடுத்துரு. நீ அப்ப எங்கிட்ட வா. தமிழ் திருநாள லீவே இல்லைன்னு சொல்லி மோடி பேடி அரசையே அப்பயே தெரியும்டா நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் யாருனால பண்றீங்க. அதனால சொல்றோம், தமிழ்நாடு கொந்தளிச்சுக்கு இருக்கு. இந்த கொந்தளிப்ப குதிச்சுக்கு இருக்கு. புயலா கிளம்பி சுனாமி மாதிரி கிளம்பிடுச்சு. இதை அமர்த்தணும்னு சொன்னா மோடி அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்த உத்தரவு போட்டு கைது பண்ண அத்தனை என்னுடைய தமிழக சிங்கங்கள் அத்தனை பேர்த்தையும் உடனடியாக எந்த நிபந்தனையிலும் நீ வெளியேற்றணும். வெளியேற்றினாத்தான் உனக்கு நல்லது. இல்லை என்றால் உனக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. இந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் அவர்லாம் நீ எல்லாம் போயிரியா வேட்டியில் அவுத்து போட்டு அவனை கூட்டியா போயிருந்தீங்களா? நீ எல்லாம் அதுக்கு வேட்டி கட்டுற, உனக்கு அதுக்கு வேட்டி. நீ இந்த 2 வருடமாக சொல்லி எங்களை ஏமாத்தி வாயில பழத்தை வச்சு ஏமாத்தி ஜல்லிக்கட்டு இப்ப நடக்கும் அப்ப நடக்கும். நீ எல்லாம் ஏன் வேட்டி கேட்டிருக்க? தமிழனுடைய பாரம்பரிய வேட்டியை நீ அவுத்து போட்டு போயா முன்ன கட்டி அவனை கட்டியா? இந்த தமிழிசை சவுந்தரராசா நீ எந்த ஊர்லமா பிறந்த? நீ ஏமா கரும்பணிக்கு பிறந்த கரும் சித்தானுக்கு பிறந்த பொய்யால நீங்க ஓடிடு. தமிழ் உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழனும் பிஜேபிக்கு முழுக்க போட்டுட்டு நீங்க எல்லாம் வந்திருக்கப்பா. பிஜேபியே வேணாப்பா, நமக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். இப்ப நம்மள போய் அடிமைப்படுத்துறான். நம்ம உணர்வுகள்லாம் நம்ம கொதிக்குது. இருக்கலாம் வேற மாதிரி பண்ணுவோம், கடிச்சு கொதும்பிடுவோம். நாங்க அவ்வளவு வெறியோட உட்கார்ந்து இருக்கோம். ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய வெறித்தனமா எடுத்துருக்கான். எங்களை போலீஸ்காரங்க எல்லாம் அவங்களும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க. அவங்களும் இந்த காக்கி சட்டை போட்டுக்கிறதுக்காக உணர்வுல பேசாம இருக்காங்க. மேலோட உத்தரவுக்கு தலை வணங்கி உட்கார்ந்துருக்காங்க. சில போலீஸ் அதிகாரிகள் பேசினேன். அவங்களும் அப்படியே வருத்தம் தெரிவிக்கிறாங்க, மிகப்பெரிய வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அவங்களும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு சில அதிகாரிகள் எங்களுக்கு முழு சப்போர்ட் வழங்கியிருக்காங்க. என்ன பண்றது, அவங்க அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்று இருக்கு. அதனால அவங்க இந்த காக்கி ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு பூரா கொந்தளிச்சு இருக்கு. போலீஸ் அதிகாரிகள் யாருமே எங்களுடைய தமிழ் உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு மட்டும் உள்ள விட்டுட்டு என்னைய சட்டையை பிடிச்சி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சி நிக்க வச்சு உலக பயம் கூட உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு 8 பேர் சேர்ந்து என்னை அடிச்சு என் மண்டை ஓடு உடஞ்சிருச்சுங்க. எனக்கு 36 வயசாவது. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, 2 குழந்தைங்க இருக்காங்க. என் கால் உடைச்சிட்டாங்க. ஷோல்டர் 2 பக்கமும் அடிங்க பாருங்க. கிட்டத்தட்ட பிளட் நிறைய போச்சு. என் ஃபேமிலி யாருங்க காப்பாத்துவா? போலீஸா ரவுடிங்கிறாங்க சொல்லுங்க. போலீஸ் என் குடும்பத்தை காப்பாத்துமா? நான் வேலைக்கு போவானா, பொழப்பு பார்க்க வேணாம்?
சொல்லுங்க என்ன ஏதுன்னு கேட்காம எங்க துலக்கப்பை அப்ப முஸ்லீம் கூட போனா தப்புங்களா? சொல்லுங்க சார் போலீஸ் சார், என்ன அடிச்சீங்களா? துலக்கப்பையன் கூட உனக்கு என்ன வேலைன்ட்டு முஸ்லீம் கூட போனா தப்புங்களா சார்? சொல்லுங்க சார், இந்திய நாடு தானே இது. அப்ப முஸ்லீம்ல யாரும் போலீஸ்ல இல்லீங்களா சார்? இது தப்பு சார். முஸ்லீம் கூட போனதுக்காக என்னை அடிச்சிருக்காங்க சார். இது சத்தியமா வந்து பொதுமக்கள் என்னன்னு கேளுங்க. ஏன்னா பொதுமக்கள் தான் இப்ப கேட்க முடியும். ஏன்னா இப்ப அரசாங்கமோ போலீஸோ யாரும் சொல்ற பேச்சு கேட்கற மாதிரி இல்லைங்க. அவங்களுக்குள்ளேயே பல வேலைகள் நடக்குது. அதனால யாரை நம்புறதுன்னே தெரியலங்க. பொதுமக்களை தாங்க நம்ப முடியும். பொதுமக்கள் தான் எல்லாமே. பொதுமக்களே பாத்துக்கங்க, ஒருத்தர் முஸ்லீம் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்த போனதுக்கு என்னை 8 போலீஸார் சேர்ந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. என் மண்டையில 18 தையலுங்க. மண்டை ஓடு கிராக் ஆயிருக்குதுங்க. இங்க வந்து கூடுவா. என் பேர் அலெக்ஸுங்க. நான் சேலத்துல இருந்து வரேன். அவங்க வந்து பேரிகார்டு பின்னாடி ஃபுல்லா போலீஸ்காரங்க. அந்த பேரிகார்டுக்குள்ளார இழுத்து போட்டு அடிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. மாணவர்கள் யாரும் வரவே இல்ல. மாணவர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடித்தவங்களும் ஒவ்வொருத்தரையும் அடிச்சு. மாணவர்கள் வந்து உங்களை அடிச்சாங்களா இல்ல போலீஸ்காரங்க அடிச்சாங்க? போலீஸ்காரங்க அடிச்சாங்க. எதுக்காக வந்து நீங்க வந்து ஒரு துலக்கம் கூட வந்து நீங்க வந்து அவர் கூட வேலையை பார்த்துட்டு போக முடியாது. துலக்கம் கூட உனக்கு என்ன வேலை சொல்லி என்ன அடிச்சாங்க. போராட்டம் பண்ற மாணவர்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல இல்லைங்க. சரிண்ணா சரி. திருப்பதி லிஸ்ட்ல தான் சேர்க்கறாங்களா? திருப்பதி லிஸ்ட்ல தான் சேர்க்கறாங்க. நல்லா வேலை சுத்தி இவ்வளவு 18 தையல் மண்டை ஒரு கிராக் ஆயிருக்கு. அண்ணா உங்க கார்டு நான் திருப்பதி சாரி அப்படி சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நடந்து முடிஞ்ச இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து ரொம்ப அமைதியா ஆரம்பிச்ச பிரச்சனை, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரணக்கொடூரமா போய் முடிஞ்சிருக்கு. இது பார்த்தாலே ரத்தம் கொதிக்குது, அந்த மாதிரி நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அடித்தளத்திலிருந்து இந்த குழப்பம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 பேர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு நாங்க தான் 10 வருஷமா போராடிட்டு இருக்கோம்னு சொல்லி 5 பேர் ஊருக்குள்ள சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால நடந்தது. இந்த ஆதிங்கிலவர் என்ன பண்றாரு, கோயம்புத்தூர்ல போனாரா, ஃபுல் டே இருந்தாரா, இருந்துட்டு அங்க எல்லாம் போராட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஊர்ல இருந்து கிளம்புறத பத்தி ஒண்ணுமே பேசல. அப்ப அவரு என்ன மனநிலையில இருந்தாரு, என்ன வாயில என்ன இருந்துச்சுன்னு ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் டெல்லி போறாரு. அதுக்கப்புறம் 2 நாள் சத்தமே இல்ல. முந்தான திடீர்னு ஒரு வீடியோ போடுறாரு. வீடியோ போட்டதுக்கு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசினாங்க, மதத்துக்கு எதிராக பேசினாங்க, இதை பேசினாங்க, அதை பேசினாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு முன்னாள். இது நீ ஊர்ல இருந்து கிளம்புறப்பே நீ சொல்லி இருந்திருக்கணும்ல அங்கனுக்குள்ள. சரி, ஒரு போராட்டத்துக்கு போற நீ அங்க வந்து ஒரு மெயின் பார்ட்டிசிபெண்டா போறேங்கிறப்ப, இந்த மாதிரி தப்பா நடந்துகிட்டு இருக்குங்கிறப்ப நீ ஹைலைட் பண்ணிருக்கணும், களத்துல நின்னு பேசிருக்கணும். இந்த மாதிரி பேசுறீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க, தப்பு அப்படின்னு. 1000 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் இந்த மாதிரி தப்பா பேசுறாங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்க சொல்லி இருந்தா மிச்சம் இருக்கிறவங்க அவங்களே அடிச்சு ஆட்டிருப்பாங்க. அதுக்கு வக்கு இல்ல. அப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க டெல்லி போனீங்க. டெல்லியில போய் பார்த்து மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, குடியரசுத் தலைவருக்கு அமிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இது நீங்க அங்க இருந்தே குடியரசு கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்தே நீங்க வந்து பிரசிடன்ட் சொல்றீங்க போராட்டத்தை வாபஸ் வாங்க. நீ யாரை கேட்டு சொல்ற? யாரை கேட்டு சொன்ன? அத்தனை பேர், அத்தனை 1000 பேர், லட்சம் மக்கள் வந்து சோறு தண்ணி இல்லாம, வீடு வாசல் இல்லாம ரோட்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நீ அவனை பார்த்துல சொல்லிருக்கணும். முந்தானத்து நைட்டு பிரஸ் மீட் வைக்கிறீங்க. ஏண்டா நொன்னையலா? உங்களுக்காக பொழப்பு தலைப்பை விட்டுவிட்டு, படிக்கிறத விட்டுவிட்டு, ஒரு சோறு தண்ணியை விட்டுவிட்டு வந்து ரோட்ல உட்கார்ந்து இருக்கானுங்க. இதுக்கு புடியே பிரஸ் மீட். நீ களத்துல வந்து நின்று சொல்லிருக்கணும்ல, உனக்காக போராடினானுங்கல்ல. 10 வருஷமா நீ புடுங்க முடியாதான் இங்க 5 நாள்ல புடிங்கி காட்டிருக்கானுங்க. நீ அவனை பார்த்து சொல்லிருக்கணும், எப்பா இப்படி இப்படி இருக்கு, இதெல்லாம் கிளியர் ஆயிருச்சு, நம்ம இதோட போயிடலாம் அப்படின்னு நீ அங்க வந்து அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காரு. அப்ப நீ ஏன் ஒதுங்கின? இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியுமா? இதுல உங்களுக்கு அந்த எடுபடி, இந்த சென்னை மீம்ஸ்ங்கிறவன் அவன் எடுபடி, உங்களுக்கு எங்க போனாலும் செம்பு தூக்கிட்டே வந்திருக்கான். அவன் வந்து முந்தானத்து நைட்டே அவன் ஒரு மெசேஜ் போடுறான், போஸ்ட் போடுறான் அவன் பேஜ்ல. இந்த மாதிரி போலீஸ் வந்து உள்ள நுழையறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, எனக்கு வந்து நம்ப தகுந்த இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு, எல்லாருமே கிளம்புங்க மெரினால இருந்து அவன் போடுறான். உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது அந்த தகவல்லாம்? அப்ப எல்லாம் சேர்ந்து வச்சு கூடி பேசி பண்ணீங்களா? இருக்கிறவங்க சொம்பையலா இங்க? என்னமோ அதுக்கு இது இந்த போராட்டத்துக்கு வந்து அதை பேசினாங்க, அந்த போராட்டத்துக்கு இதை பேசினாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு தாண்டா எதிராக நமக்கு குரல் கொடுக்க முடியும்னு சொல்லி தாண்டா வெளியே வந்திருக்கான். ஜெயலலிதா அம்மா செத்தது எப்படின்னு தெரியாது, இந்த அம்மா பொதுச் செயலாளர் எப்படின்னு கேட்க முடியாது. அதுக்கப்புறம் நீட் தேர்வு ஏன் வந்துச்சு, ஏகப்பட்ட பிரச்சனை. விவசாயி செத்து போனா, காவேரி மேலாண்மை அமைக்கல, வரிசையா அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி என்னதான் இதுக்கு முடிவு, நம்ம அடி வாங்கிட்டே தான் இருக்கணுமா அப்படிங்கிறப்ப ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஃபயர் மாதிரி பத்திக்கிச்சு. எல்லாருமே தான் சொல்ல வந்த விஷயத்த அரசாங்கம் நம்மளை போட்டு நசுக்குது,
நம்ம வெளியே வந்து நம்ம கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரோட்ல இறங்குறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் வரல எவனும், மனசுல வச்சுக்க. ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே எவனும் வரல, எல்லா பிரச்சனைக்கும் சேர்ந்துதான் வந்தான். ஜல்லிக்கட்டு ஓம் பிரச்சனை முடிஞ்சோடனே நீ அந்த சட்டத்தை வாங்கி நேத்து காட்டிட்டு பிரஸ்ல காட்டிட்டு பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுல படுத்துக்கிட்டீங்க. ஏன்னா அடுத்து எவனாவது அந்த ஜல்லிக்கட்டுக்காரங்க இந்த 5 பேர் எவனாவது பொது பிரச்சனை ரோட்டுக்கு வந்தீங்க, தமிழன் சொல்லி தமிழின் உணர்வை தூண்டி தூண்டி விட்டு எங்களை சாகடிக்கிறீங்கடா. நீங்க உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நீங்க படுத்துக்கிட்டீங்க. உங்க 5 பேர் முகரை எங்கயா பார்த்தோம், பாக்குறத செருப்படுத்திருக்கீங்க. உங்களை எல்லாம் நல்லா இருக்கீங்களா தோழர்களே? அதாவது இந்த நாட்டுல இந்துத்துவவாதிகளை வந்துட்டு துடைத்து எரியப்பட வேண்டும் என்று நம்ம ஏன் மாறி மாறி சொல்றோம் தெரியுமா தோழர்களே? அதாவது நம்ம இந்த மத்திய அமைச்சர் பொன்னார் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு ஏன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, பொதுவான போராட்டம்னு சொன்னீங்களே அந்த இடத்துல எதுக்கு நீங்க தொழுதீங்கன்னு கேக்குறாரு. ஒரு மத்திய அமைச்சர் கேட்கக்கூடிய கேள்வி அது. அங்க நடத்தினது யாரு? மனசார்பா அங்க நடத்தினாங்க, இல்ல இந்துக்கள் மட்டும் நடத்தினாங்களா, இல்ல கிறிஸ்தவர்கள் மட்டும் நடத்தினாங்களா? ஒட்டுமொத்த தமிழன் என்ற உணர்வோட அனைத்து மாணவர்களும் வந்து உள்ளாங்க கலந்துக்கிட்டாங்க. பல கட்சிகள் இருக்கிறவங்க, பல அமைப்புகள் இருக்கிறவங்க, பல இயக்கத்தில் இருக்கிறவங்க, இயக்கத்துல இல்லாதவங்க, அனைத்து மாணவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்க இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, முஸ்லீம் இருக்கா, எல்லாருமே அங்க இருக்காங்க. அப்போ ஒரு மத்திய அமைச்சர், அனைத்து சமுதாய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைச்சர், இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்போம் என்று பதவி பிரமாணம் எடுத்த ஒரு அமைச்சர் கேட்கிற கேள்வி, பொது இடத்துல எதுக்கு நீங்க தொழுதீங்கன்னு கேட்கிறாரு. நம்ம நிறைய இடங்கள்ல வந்துட்டு நம்ம சில கேள்விகள் எழுப்பாதனுடைய விளைவுதான் இந்த பொன்னார் வந்து இந்த கேள்வியை கேட்கிறாரு. அரசு விழாக்கள்ல குத்துவலை கேட்டீங்களா, ஏன் யாராவது கேட்டாங்களா? கிறிஸ்தவர்கள் கேட்டாங்களா, இஸ்லாமியர்கள் கேட்டாங்களா? இல்ல அரசு சார்பாக கட்டக்கூடிய கட்டடங்கள்ல வந்துட்டு பூமி பூஜை, அதாவது இந்த பூமி பூஜை போடுறாங்களா, அதை ஏன் போடுறீங்கன்னு சொல்லி மத்த யாரும் கேட்டாங்களா? இல்ல இன்னும் நான் சொல்ல போனா நிறைய அரசு அலுவலகங்கள்ல இந்து கடவுள்களுடைய படங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா குறிப்பா கோயில்களோட இருக்கு. மக்களை யாராவது கேட்டாங்களா? அதை பத்தி யாராவது கேள்வி கேட்டாங்களா? அப்ப மதத்தை வைத்து யார் அரசியல் பண்ற, யார் மதவெறி கும்பல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, இந்து வேறு இந்துத்துவ வேறுன்னு சொல்லிட்டு, இது இதற்கு பொருந்தும். அந்த பொதுவான போராட்டத்துல நிறைய நிகழ்ச்சி நடந்துச்சுங்க. எங்க பரதநாட்டியம் நடந்துச்சு, பறை வைத்து இசை அடிச்சாங்க, பாட்டு கச்சேரி நடந்துச்சு. அப்ப அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தனுக்கு அந்த தொழுறத அவர் கண்ணை உறுத்துதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய என்ன சொல்றது, எந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி போகுதுன்னு பாருங்க. ஒரு மத்திய அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்காரு, பொதுவான போராட்டங்கள்ல ஏன் தொழுகை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்ட்டு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் நடந்துச்சு. பாளையங்கோட்டிலே நம்ம மக்கள் அங்க கூடுனாங்க, அனைத்து மாணவர்களும் கூடுனாங்க. அங்க ஒரு சகோதரன் திருச்செந்தூர் கோயிலுக்கு மாலை போட்டிருந்த சகோதரன் வந்துட்டு தன்னுடைய சக நண்பன் தொழுகிறான்னு சொல்லி தார்பாய் தூக்கி பிடிச்சிட்டு நின்னான். அவன்கிட்ட போய் கேளுங்க, ஏன்டா அவன் தொழுறதுக்கு தார்பாய் பிடிச்சு செவுட்ல அடிக்கிற மாதிரி சொல்லுவான். என் நண்பன், என் மாமன், என் மச்சான் தொழுறான், அவனுக்காக நான் தார்பாய் பிடிச்சான். இந்த மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை, அந்த மத ஒற்றுமை சீர்குலைக்கு தான் நீங்க இந்த வேலையெல்லாம் இந்த மாதிரி கேள்வியில எழுப்புறீங்க. தமிழ்நாட்டில் உங்க படம் ஓடாது சார், இந்துத்துவவாதிகள் பணம் ஓடாது. அதனாலதான் நீங்க இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்துத்துவவாதியோட சித்தாந்தம் என்ன தெரியுமா? ஒற்றுமையே சீரழிக்கு. எவனது மாம, மச்சான், அண்ணன், தம்பி, இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் யாரும் ஒன்னா இருந்துடக்கூடாதுங்க. ஒன்னா இருந்தா அவன் பணம் ஓடாது. அதாவது எங்க எல்லாம் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறதோ அங்கதான் புரட்சி வெடிக்கும். உண்மைதானே? நம்ம நாட்டுல வன்முறைகள் கட்டவிழ்த்து விடுறதுக்கு உண்டான அந்த வரப்போதான் நம்ம மக்கள் உஷாராயிட்டான். உலகமே வியப்பா இருந்துச்சுங்க தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக. நமக்கு பெருமையா இருந்துச்சு, உண்மையில பெருமையா இருந்துச்சு. மத்த நாட்டுக்காரன் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான், உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக தமிழக மாணவர்கள் அப்படின்ட்டு. 6 நாள் ஆகுது, ஒரு அசம்பாதம் இல்ல, ஒரு கல்லறி இல்ல, ஒரு கடவுடப்பு இல்ல, யாருக்கு எந்த பாதிப்பும் இல்ல. மாமனும் மச்சனும் அண்ணனும் தம்பியுமா அப்படி ஒற்றுமை உட்காந்து. அவங்களோட நோக்கம் என்ன? எங்களுக்கு எங்க ஜல்லிக்கட்டை கொடு. மத்திய அரசை கண்டிக்கிறாங்க, மாநில அரசை கண்டிக்கிறாங்க, சிஎம் கண்டிக்கிறாங்க, பிரதமர் கண்டிக்கிறாங்க. ஒரு அசம்பாதம் இல்ல. இது அப்படியே அமைதியா முடிஞ்சிருச்சுன்னா இது வரலாற்று சம்பவமாக மாறிடும் சொல்லிட்டு அதுல ஒரு கருப்பு மைய வைக்கணும்னா கடைசி லாஸ்ட்ல 18 மணி நேரத்துல உங்களுடைய ஆட்டத்தை நீங்க காமிச்சீங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே மத கலவரமாக மாத்திரம் அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஆளுமா அப்படியே சமூக வந்தாங்கன்றீங்க, அவங்க வந்தாங்க, எல்லாம் வரங்க தெரியல, வரங்களை பிடிச்சி உள்ள விட வேண்டியதானே. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே இது பண்றாங்க. பொம்மலாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நாட்டுல மீண்டும் இப்போ ஒரு பொம்மலாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கங்க, மதத்தை வச்சு யார் அரசியல் பண்றா, யார் இந்த நாட்டுக்கு தேவை இல்ல, யாரை நம்ம இந்த தமிழ்நாட்டில் தொடர்ச்சி எரியணும் அப்படின்ட்டு மாணவர்கள் தீர்மானிச்சிட்டாங்க. வணக்கம்.
சண்முக முத்துசாமி. தொடர்ச்சியா 8 நாள் போராடின என் மாணவர்கள் இன்னைக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில கடற்கரையில தன்னந்தனியா நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஹிப்ஹாப் ஆதியை வந்து நேற்று நான் வந்து சில கேள்விகள் கேட்டதுக்கு என்னை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி சில பேர் பதிலாம் போட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் கேட்கறதுலாம் ஒண்ணுதான். ஆன்டி நேஷன் மூவ்மெண்ட் முதலமைச்சரை ஏத்து பேசுறாங்க அப்படிலாம் சொல்ற வெண்ணைங்க. ஏண்டா டே 1 ப்ரோட்டஸ்ட்ல இருந்து நாங்க இருக்கேன்டா. 1ஆம் தேதியும் சொன்ன முதல் கொஸ்டன் டி விக்ரம் மோடி மெரினா பக்கம் வாடின்னு தான் சொன்னான். அன்னைக்கு எங்க மயிரை பிடிக்க போயிருந்தீங்களா நீங்க? இன்னைக்கு வந்து நக்கரிய முட்டாள் மயிராண்டி நேத்து போன நான் அப்படியே போக வேண்டியதாண்டா. இன்னைக்கு என்னடா போய் சட்டமன்றத்தில் காப்பி ஆகிட்டு போஸ்ட் கொடுக்குற? யார்டா கொடுக்கணும் காப்பி? நீனு கடற்கரையில நிக்கிறான்ல அவன் தானடா கொண்டு கொடுக்கணும் காப்பிய. நீ யாரா? நீ நேத்தே போயிட்டு இல்ல போக வேண்டியதானே? அப்படியே உனக்கு பிடிக்கல போயிட்ட போராடிட்டு கொண்டு தானே கொடுக்கணும் காப்பிய. அதை விட்டு இவன் யார்? இவன் ரெப்ரசன்டிவா? நீ சொல்லிதான் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா? இதுல விளம்பரம் வேற உனக்கு. இப்ப போலீஸ்காரங்க எல்லாம் நெருப்பு வைக்க ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்ப நீ அதுக்கு உடந்தையா? நேத்து உன்ட்ட சொல்லிட்டானுங்க, நீங்க தப்பிச்சிட்ட அதானே? அரசியல்வாதிகளோட சேர்ந்து இவ்வளவு பேர் வாழ்க்கை வீணடிச்சிட்டல, இதுக்கு நீ அனுபவிப்ப. எவ்வளவு பேர் போராடிட்டு இருக்கான்? எத்தனை பேர் மண்டை உடைச்சிருக்கானு தெரியுமா போலீஸ்? நெருப்பு வச்சு வீடியோ பார்த்தியா நீ சொல்ற போலீஸ் நல்லவங்க, இங்க ஆன்டி நேஷனல் மூவ்மெண்ட் எத்தனை பேர் நீ பாத்துட்ட? கோயம்புத்தூர்ல கொடி எரிச்சாருன்னு சொல்றியா? நீ அதுக்கு வீடியோ வச்சிருக்கியா? ஆதாரம் வச்சிருக்கியா? கோயம்புத்தூர்ல பண்ணா அங்க சொல்ல வேண்டியதா? அதே மெட்ராஸ்ல வந்து சொல்ல. நீ நேத்து முளைச்சிட்டு நீ எல்லாம் அரசியல் பண்ற. நீ 1 லட்சம் பேர் கூடனா அந்த இடத்துல வந்து நீ இன்னொரு பைத்தியக்காரன் இருக்கான எல்லாரும் சேர்ந்து அரசியல் பண்ணிட்டு போறீங்களா? நீங்க சொல்ற அரசியல் நம்பிட்டு இங்க இத்தனை பேர் சாவணுமா? ஒழுங்கு மரியாதை சட்டங்களை கொண்டு போய் அங்க போராடிட்டு இருக்கணும் கூட. அது ஒன்னும் ஓம் போராட்டத்துக்காக கொடுத்தது இல்ல. உயிர் கொடுத்த பேர் 2.5 கோடி பேர் போராடி இருக்கான். அவனுக்கு கிடைச்ச வெற்றி அது. நீங்க 3 பேர் வந்து முகரை காட்டிட்டு நிக்கிறீங்க.